பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். மலர்ந்து கனி தரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 1:7. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருடைய விசுவாசமும் சோதிக்கப்படுகிறது. சோதிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு வெளிப்படும் பொழுது நாம் ஜெயம் பெற்று தேவனால் கிடைக்கக்கூடிய புகழ்ச்சியையும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே விசுவாசத்தில் சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் அந்த சோதனைகளை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார். ஆகவே விசுவாசத்தில் சோதனை வரும் பொழுது உறுதியாய் நாம் தரித்திருக்க வேண்டும். யோபு புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று பக்தனாகி யோபு சொல்லுகிறார். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். காரணம், நான் போகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து அறிந்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சிறுமைப்படுத்தி தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிவோமோ கீழ்ப்படிய மாட்டோமோ என்று சோதித்து என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சில சோதனைகளை அனுமதிக்கும் பொழுது எதற்காக என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்களை அறியும்படிக்கு சில சூழ்நிலைகளிலே சோதனையின் பாதைகளை ஆண்டவர் வகுத்து வைக்கிறார். அவைகளிலே நாம் ஜெயமெடுத்து முன்னேறி செல்வதற்கும் ஆண்டவர் வழிகளை காண்பிக்கிறார். ஆகவே நாம் விசுவாசித்து முன்னேறி செல்வதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரவம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்று. ஆகவே நாம் விசுவாசத்தில் முன்னேறி செல்வோம். காரணம், சோதனையை ஜெயித்த ஆண்டவர் நமக்கு முன்னாலே கடந்து போகிறார். ஆதியாகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், ஆபிரகாமே என்றார், அவன் இதோ அடியேன் என்று சொன்னான். உடனே அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போ, அங்கே குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்று சொன்னார். எந்த கேள்வியும் கேட்காதபடி அப்படியே ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து மகனை அவன்
கூட்டிக் கொண்டு போகிறான். தகன பலிகளுக்கு கட்டைகளை அடுக்குகிறான். அதன் மேல மகனை கட்டி வைக்கிறான். கத்தியை ஓங்கி அவனை வெட்ட போகும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தையை முழுவதுமாய் அவன் நிறைவேற்றுகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ உன் ஏக சுதன் என்று பாராதபடி அவனை ஒப்பு கொடுத்தபடியினாலே என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாய், எனக்கு நீ பயப்படுகிறாய், ஆகவே பிள்ளையாண்டான் மேல் நீ கையை போடாதே என்று சொல்லி அங்கே அவனை தடுத்து ஆண்டவர் நிறுத்தி அவனுடைய விசுவாசத்தை அந்த சோதித்தார். அவன் அதில் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் பல சோதனைகள் நமக்கு வரும் பொழுது நாம் பொறுமையாய் இருந்து அந்த விசுவாசத்திலே ஜெயத்தை பெற்று முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். பக்தனாய் யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து இந்த தேவனை பார்ப்பேன் என்று சொல்லுகிறான். அந்நிய கண்களினாலே அல்ல, என் சொந்த கண்களினாலே பார்ப்பேன் என்று. அவனுடைய விசுவாசம் எல்லாம் அழிந்து போனாலும் என் ஆண்டவரை நான் பார்ப்பேன். ஆகவே நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவராகி இயேசு நம்மை அதிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியான வழியை காண்பிக்கிறார். அந்த சோதனையிலிருந்து ஜெயித்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். அதே நேரத்தில் நாம் சோதிக்கப்படும் பொழுது நாம் ஒருபோதும் தேவனனை சோதிக்கிறார் என்று சொல்லவே கூடாது. பல காரியங்கள் நமக்கு சோதனையை கொண்டு வந்தாலும் ஆண்டவராகி இயேசு வெளிப்படும் பொழுது எனக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டு என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு முன்னேறி செல்லும் பொழுது எல்லா சோதனையும் தாண்டி நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். ஆகவே அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கு காரணம் எனக்கு ஒரு நித்திய கன மகிமை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று விசுவாசித்த நாம் முன்னேறி செல்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் சோதனையை பார்த்து பயந்து போய்விடாதபடி என் விசுவாசம் சோதிக்கப்பட்ட பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று இருதயத்திலே உறுதி எடுத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும் சுவாமி. எந்த சோதனை வந்தாலும் அதை மேற்கொள்ள ஆண்டவர் ஒரு வழியை காண்பிப்பார். ஆபிரகாம் முழுவதுமாய் ஆண்டவர் சோதிக்கும் பொழுது தன்னை அர்ப்பணித்தபடியினாலே மறுபடியும் ஜீவனோடு அவனுடைய மகனை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதே போல இன்றைக்கு ஒவ்வொருவரும் இந்த சோதனையினூடாக கடந்து போகும் பொழுது ஆண்டவருடைய மேன்மையை, மகிமையை, கனத்தை, புகழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.